ஹே ஹாய் ஹலோ திஸ் இஸ் யூ ஃப்ரம் உமா யூனிவர்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னென்னா, தலையை ரொம்ப வேகமாக அழுத்தி தேய்ச்சாதான் தலைமுடி காயும்னு நம்பிட்டுருக்க பீப்புளுக்காக தான் இந்த வீடியோ. நானும் ரொம்ப வருஷமாக வேகமாக தொடச்சாதான் தலைமுடி காயும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அந்த செல்ஃப் கேர் வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தலைமுடியை ஜென்டிலாக தான் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் ஏன் இத்தனை வருஷமாக வேகமாக தொடச்சேன், அதுக்கான ரீசன் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஸோ யோசித்து பார்த்தேன். சின்ன குழந்தைங்களில் எப்படி குளிக்க வைப்பாங்கன்னா, வேகமாக தண்ணி ஊற்றி வேகமாக தலையை தோட்டி விட்டுருவாங்க. எதுக்காகனா, கண்ணில் நுரை பற்றக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக தண்ணி ஊற்றி குளிக்க வைப்பாங்க. இப்போல்லாம் ஷவர் கேப் இருக்குது, கண்ணில் நுரப்படாமல் குளிக்க வைக்கிறதுக்கு. முன்னாடி நம்மளோட பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ அப்படியே தான் தண்ணி ஊற்றி குளிக்க வச்சாங்க. எதுக்காகனா, கண்ணில் நுரப்படக்கூடாது. அதுதான் உண்மை, அப்படி தான் குளிக்கணும்னு நினச்சிட்டு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வேகமாக தான் தலையை தோட்டணும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கு. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலையை ஜென்டிலாக ரப் பண்ணாலே போதும், தலை வேகமாக காஞ்சிரும். லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக கிளம்புறதுனால தான் நம்மளோட பாடி வேகமாக கிளம்பணும், வேகமாக தலையை தோட்டணும்னு சொல்லி வேகமாக நம்ம தலையை தோட்டிகிட்ருக்கோம். ஆனால் இது தேவையே கிடையாது. நம்ம ஜென்டிலாக நம்மளோட ஹேரை ட்ரை பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சனால இனிமே உங்களோட ஹேரை ஜென்டிலாகவே ட்ரீட் பண்ணுங்கள். நம்ம மற்றவங்கள அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அக்கறையாக பார்த்துக்கணும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய்.